நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 9வதாக வரக்கூடியது இந்த தனுசு ராசி. தனுசு ராசி குரு பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்களை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் குரு பகவானே போற்றி அந்த மந்திரத்தை 3 முறை நம்மளோட சேனல் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நாம் இந்த பதிவில் உங்களுக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும், பாதகமான வாய்ப்புகளை தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் மிதமான பலனை தரும் ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான மாதம் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு வாய்ப்புகள் வரும் பொழுதுமே அதை தவற விட்டுருப்பீங்க. நிறைய பிரச்சனையாக இருக்கும். என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் ராகு மற்றும் புதன், சுக்கிரன், சூரியன், அது மட்டும் இல்லாமல் சனி, இந்த 5 கிரகங்களுமே உங்களுடைய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க. இத்தகைய சூழ்நிலை வரும்பொழுது குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மையான ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால் கவனமாக இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சண்டை சச்சரவு வரும்பொழுது கூட. கேது 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலையில் ஆர்வம் குறைஞ்சி வேலையில் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை கூட வரலாம். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 7ஆம் வீட்டில் பயிற்சி செஞ்சு அதன் பிறகுதாங்க 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். இதன் மூலம் வியாபாரம் செய்யறவங்களுக்குமே ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். திருமண உறவுகளை பற்றி பேசினா மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து சில பிரச்சனைகளை நீங்களாக சந்திக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகளை தவிர்க்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. உங்களுடைய மனைவியின் உடல் நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்குமே உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருந்தால் உடல்நல கோளாறு வரும். இந்த மாதத்தை காதல் உறவுகளுக்கெல்லாம் சாதகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய காதலை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வார்கள். காதல் திருமண விஷயம் உறுதி செய்யப்படும். காதல் திருமணமும் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சில சூழ்நிலைகளை எல்லாமே நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. நிதி ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதியில் நிறைய செலவுகள் இருக்கும். ஆனால் 2வது பாதியில் அந்த செலவுகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குது. நிலையான முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பால் நீங்கள் வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். இந்த மாதம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு சாதகமான வகையில் அமையும். அதற்கு நீங்கள் முன்கூட்டியாக தயாராகிறது நல்லது. 6ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால அவ்வப்போது செலவுகளுமே அதிகரித்து காணப்படும். நீங்கள் உங்களோட வருமானத்தை நிர்வகிக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட செலவுகளில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்குது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் உங்களோட ராசியை பார்க்கும் பொழுது அனைத்து செயல்களையுமே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது சிறப்பான யோகத்தை கொடுக்கும். பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால குரு பீஜ் மந்திரத்தை தவறாமல் ஜபித்து வருவதன் மூலம் நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும். இந்த மாதத்தில் எந்த விஷயத்துல எல்லாமே தனுசு ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும். தொழில் வளர்ச்சி, திருமணம், வேலை வாய்ப்புகள் எப்படி அமையும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த சில மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் எப்படி இருக்கும்? முன்னே இருந்தது போலவே கஷ்டமாக இருக்குமா, இல்லை ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த மாதங்களை விட இந்த மாதம் ரொம்பவுமே பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்காக தோணும் நிறைய வாய்ப்புகள் சரியாக கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தில் தான் அதோட வாய்ப்புகளுமே இருக்குது. உங்கள் உழைப்பிற்கு முயற்சிக்கு ஏற்ற வெகுமதிகள் அப்படிங்கிறது உடனே கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. தொழில், வேலை மற்றும் வியாபாரத்திலையுமே சின்னமாக முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கிற அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெரிய அளவில் மாற்றங்களையுமே உடனடியாக உங்களால் பெற முடியாது.
உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் இன்னுமே நல்லது. கோபம் வரும் பொழுது கோபத்தை குறைச்சிக்கோங்க. தனிப்பட்ட விஷயத்தை யாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லதாக பார்க்கப்படுது. இதன் மூலம் நிதி ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. 3ஆம் நபரின் தலையிட்டால் பல வாய்ப்புகளை இழக்கலாம், பல சண்டைகள் வரலாம், பல சச்சரவுகள் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. நிதி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே உங்களால் ரொம்பவுமே திறமையாக கையாளக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் உறவு அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வகையில் அமைய போகுது. திருமண உறவில் நெருக்கமும் இணக்கமும் உண்டாகும். காதல் செய்கிறவங்களுக்குமே பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3ஆம் நபரின் தலையிட்ட அனுமதிக்காமல் இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவும் உங்களுடைய நல்ல நண்பர்களின் உதவியும் ஆதரவும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உறுதுணையாக அமையும். தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை பெரிய அளவிற்கு ஏற்றம் இருக்காது. இப்படி இருந்தால் கூட நெருக்கடிகள் இல்லாத அளவுக்கு உங்களால் சமாளிக்கக்கூடிய வகையில் ஆற்றல் உண்டாகும். இந்த காலத்தில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. முதலீடு செஞ்சால் அதிலிருந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. அதே போல் யாருக்குமே பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடனாக கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மீறி கடனாக கொடுத்துட்டு திரும்ப பணம் வரல அப்படின்னு புலம்பிடாதீங்க. கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதுமே கடினமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனை வந்துட்டு உங்களோட உறவுகள்லையுமே சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். தேவையான செலவுகள் போக மீதமுள்ள தொகையை நீங்கள் தனியாக சேமித்து வைக்கிறது எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையாக இருக்கும். ராசியில் உங்களோட தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை தொழில் வணிகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குழுவாக வேலை செஞ்சுட்டு மற்றும் அலுவலக நிர்வாகம் ஆகியவை சார்ந்த பிரச்சனைகள் இது போல் ஒரு சில குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குது. அலுவலகத்தில் சீரும் சிறப்புமாக உங்களோட பணிகளை செய்கிறது நல்லது. நீங்கள் மேலதிகாரம் இருந்தாலுமே மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக பேசும் பொழுது கவனமாக இருங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி எந்த ஒரு வீண் வார்த்தைகளையும் வெளிவிட்டுறாதீங்க. அதே போல் புதிதாக ஏதாவது வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அதை இப்பயே தொடங்கணும் அப்படின்னு திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அந்த விஷயத்தை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது முடிஞ்சால் தவிர்ப்பது நல்லது. ஆனால் உத்தியோகத்தில் உங்களோட பணி அப்படிங்கிறது பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமையும். உங்களுக்கான பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொழுது அதை நன்றாக ஆய்வு செஞ்சு புதிய வேலைக்கு மாறுவது நல்லதாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுகளுக்கு எந்த ஒரு விதத்துலேயுமே சிக்கல்கள் ஏற்படாது. பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது, யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. வியாபாரம் செய்கிறவங்க அதை விரிவுபடுத்தவோ புதிய தொழில் தொடங்கவோ இது ஏற்ற மாதம் இல்லை. அதே போல் உபயோகத்தில் இருக்கக்கூடிய சிறு தடங்கல்கள் அவ்வப்போது வந்து உங்களோட மனசை சஞ்சலப்படுத்தலாம். பண விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே போல் வேலை விஷயத்திலும் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் கடனை கொடுக்கும் பொழுதுமே கவனமாக தான் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட கடை வாங்கி நீங்கள் மற்றவங்ககிட்ட கடை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாமீன் போடுறது போன்ற விஷயத்தில் நீங்கள் செய்யவே கூடாது இந்த மாதம். தனுசு ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் கிரக நிலைகள் அப்படிங்கிறது முன்பு இருந்ததை விடவே இப்போ பல விஷயத்தில் சாதகமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கை முறையே அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகள் சரியாக இருக்கும் பொழுது அதற்கான முன்னேற்றத்துக்கான வழியை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து செஞ்சாலே போதும். மேலும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் தேவையில்லாமல் வாங்கி குவிக்கிற பொருட்களின் மீது செலவு செய்கிற விஷயத்தையும் நீங்கள் தாராளமாகவே குறைச்சிக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. அதே போல் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் இவ்வளவு பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சுக்கிறது. நீங்கள் இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லையா கவனமாக இருங்கன்னு, இந்த விஷயத்தில் என்ன கவனமாக இருக்கும் சொன்னமோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா விஷயமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது தனுசு ராசி இருந்தால் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு
கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் அனைத்துமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.